திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. வீண் வம்பு இழுத்தவர்களின் சண்டையை விலக்கிவிடச் சென்ற காவலருக்கு காயம் ஏற்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? ஊருக்குள் ஆட்டோவை தாறுமாறாக ஓட்டி அலப்பறையை கூட்டியவர்களால் ஏற்பட்ட முன்விரோதம் மோதல் போக்காக வெடித்த காட்சிதான் இது. சண்டையில் சட்டையை கிழித்து கொண்டவர்கள் மருத்துவமனை சென்றபோது மண்டையை உடைக்கும் அளவிற்கு மல்லு கட்டியதன் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள முருங்கப்பாக்கத்தில் இருந்து ஐயன்தோப்பு வழியாக நாள்தோறும் ஏராளமான ஆட்டோக்கள் சென்று வருவது வழக்கம். இதில் ஐயப்பன் தோப்பு வழியாக ஆட்டோக்கள் வேகமாக செல்வதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஐயப்பன் தோப்பு பகுதியில் இருந்து சில இளைஞர்கள் முருங்கப்பாக்கம் வழியாக இருசக்கர வாகனங்களில் சென்றுள்ளனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பானதும் ஒருவருக்கொருவர் தாக்கியுள்ளனர். இந்த மோதலில் இருதரப்பிலும் சிலர் காயமடைந்ததால் அவர்கள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை பார்ப்பதற்காக மருத்துவமனை உறவினர்கள் சென்றுள்ளனர். அங்கு கூட்டம் கூடியதும் இரு பிரிவினரிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனை என்றும் பாராமல் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் விவேக் சண்டையை விலக்கிவிட முயற்சித்துள்ளார். ஒற்றையாடாக அவரால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. மேலும் சண்டையை விலக்கிவிட முயற்சித்த காவலருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. வேறு வழியின்றி உடனடியாக கூடுதல் போலீசாரை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இரு தரப்பையும் சேர்ந்த 10 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதியில் மோதிக்கொண்டவர்கள் சிகிச்சைக்காக சென்ற மருத்துவமனையிலும் மல்லு கட்டியதால் அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பீதியடைந்தனர்.